தடதடக்கும் சத்தம், கண்களை கவரும் விதவிதமான நிறங்கள், வசீகரிக்கும் கம்பீர வடிவமைப்பு. 1990களை நினைவுபடுத்துகின்றன பழைய ஜாவா வகை இருசக்கர வாகனங்கள். 1960 முதல் 90 வரை சென்னை மாநகர சாலைகளை அலங்கரித்த இந்த வகை வாகனங்களின் உற்பத்தி கடந்த 1996ஆம் ஆண்டே நிறுத்தப்பட்டு விட்டது. 20 ஆண்டுகள் கடந்த போதிலும் தனக்கான மவுசு கொஞ்சமும் குறையாமல் இந்த கால இளைஞர்களையும் கவர்ந்திழுக்கிறது ஜாவா பைக். பல புதிய ரக வாகனங்கள் போட்டிக்கு வந்தாலும் கூட ஜாவா வகை வாகனங்களின் மீதான காதல் தங்களுக்கு குறையவே இல்லை என்கிறார்கள் இவர்கள். வண்டி ஓட்டிட்டு வந்தாலே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான். 4 பேர் வந்து பார்த்துட்டு என்ன பைக்குன்னு கேட்பாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் என்ன பைக்குன்னு இப்படி பார்ப்பாங்க, என்ன டபுள் சைலன்ஸ்ன்ட்டு. பழைய ஆளுங்க வந்து அவங்களோட கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. மவுண்ட் ரோட்டில் நான் அப்படியெல்லாம் ஓட்டினம்பா, இப்படி ஓட்டினம்பான்ட்டு. ஸோ 40+ ஆளுங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கம்பேக் ரீவிண்ட் மாதிரி தான். சில பேர் சேஸ் பண்ணிலாம் வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க எங்கே வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க வண்டியை அப்படிலாம் கேட்பாங்க. பட் அது இட் கிவ்ஸ் யூ அ நைஸ் ஃபீல். ஏன்னா இந்த வண்டிக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது. எத்தனையோ வண்டி இருக்குது நம்ம ரோட்டில், ஆனால் இதுக்கு ஒரு தனி மரியாதை அந்த வண்டிக்கு. மற்ற வாகனங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வாகனத்தை பராமரிப்பதும் அதற்கான செலவுகளும் சற்று கூடுதலே என்கின்றனர் அதன் உரிமையாளர்கள். இருப்பினும் தனித்துவம் மிக்க இந்த வாகனத்தை சாலையில் ஓட்டிச் செல்லும் பொழுது தங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரிக்க முடியாது என சிலாகிக்கின்றனர். மற்றவர்களின் பார்வையை தங்கள் பக்கம் இழுக்கும் இந்த வாகனங்களை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் விற்பனை செய்ய மாட்டோம் என கூறும் ஜாவா உரிமையாளர்கள் காலத்தை வென்று நிற்கும் இந்த இரும்பு குதிரையை வைத்திருப்பதையே பெருமையாக கருதுகின்றனர். என்னதான் 1000 மாடல் வந்தாலும் பல லட்சம் கொடுத்தாலும் இந்த வண்டியில உட்கார்றப்பையும் ஓட்டுறப்பையும் ஒரு தனி கெத்து இருக்கதான் செய்யுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் அருண்மொழிவர்மன்.